மேட்டுப்பாளையத்தில் விபத்துக்கான இழப்பீடு வழங்காத 4 அரசு பேருந்துகள் ஜப்தி. நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் பேருந்துகளை ஜப்தி செய்து நோட்டீஸ் ஒட்டினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் விபத்து ஏற்படுத்திவிட்டு உரிய இழப்பீடு வழங்காத 4 அரசு பேருந்துகள் நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஜடையம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கந்தசாமி. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜடையம்பாளையம் மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஈரோட்டில் இருந்து உதகை நோக்கி வந்த அரசு பேருந்து மோதிய விபத்தில் கந்தசாமி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு மேட்டுப்பாளையம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க கடந்த ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை உரிய இழப்பீடு வழங்காமல் அரசு போக்குவரத்து கழகத்தினர் இழுத்தெடுத்து வந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் மீண்டும் முறையிட்டதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி இழப்பீடு வழங்காததால் மேட்டுப்பாளையம் அரசு பேருந்து பணிமனைக்கு சொந்தமான 4 பேருந்துகளை ஜப்தி செய்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு இன்று காலை வந்த நீதிமன்ற அலுவலர் முனிராஜ் மற்றும் வழக்கறிஞர்கள் முறையாக பேருந்து மீது ஜப்தி நோட்டீஸ் ஒட்டி பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் 4 பேருந்தை ஜப்தி செய்தனர். விசேஷம்